நம்புகிற நமக்கு ஒரு நாளும் வெட்கன்ற ஒண்ணே கிடையாது. ஆமென். யாரெல்லாம் உங்கள வெட்கப்படுத்தணும், உங்கள தலைகுனிய பண்ணணும்னு அப்படின்னு திட்டம் போடுவாங்கல்ல, நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, அந்த திட்டங்களை எல்லாம் தேவன் மாற்றி போடுவார். ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனை எப்படியாச்சும் குற்றம் சாட்டி அவனை உயிரோட இல்லாமல் இருக்க பண்றதுதான் அவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. ஆனா தேவன் தானியேலோடு இருந்ததுனால அதுல ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். ஆமென். அது போலதான் நாமும் உங்க கூட தேவன் இருக்கிறார். அதனால நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அவர் நேர்த்தியாய் செம்மையாய் நம்மளை நடத்தி செல்வார். ஆமென். மத்தேயு 5வது அதிகாரத்தை பாருங்க. மத்தேயு 5, 10, 11, 12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். நீங்க ஏசப்பாவின் நிமித்தம் ஏதாச்சும் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காதீங்க. நிச்சயமாய் தேவன் அந்த துன்பத்தின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அபிஷேகத்தை ஒரு வகையில டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். நம்மளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியுதா, அவர் அந்த நம்முடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறானா, இல்லை இந்த கஷ்ட காரியங்கள்ல நம்மளை விட்டுட்டு ஓடிடுறானா, பயந்துடுறானா அப்படின்றதுக்காக தான் அந்த காரியங்கள். அதனால துன்பம் வரும்போது பயப்படாதீங்க, யாரு மேலேயும் கோபம் கொள்ளாதீங்க, பொறாமப்படாதீங்க. அதுல சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அதனால யாரு மேலேயாச்சும் கசப்பு, போன வாரமே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். எந்த விதமான கசப்பும் நமக்குள்ள இல்லை, நம்மளுடைய சபைகளுக்குள்ள இல்லை. அதனால எல்லா காரியங்களையும் ஓரமா வச்சிருங்க. அதை அப்பயே தூக்கி போட்டாச்சு. அதனால நமக்கு யாராச்சும் தீமை செஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க தீமைக்கு தீமை செய்யாதீங்க, அவங்களுக்கு நன்மையே செய்யுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை உயர்த்துவார். ஆமென். இன்னொரு பாடலை எல்லாரும் எந்திரிச்சுன்னு பாடுவோம். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்ற